சொல்லதில்ல. நீங்க படத்தை பாருங்க, இதெல்லாம் ஒரு சீனு செதுக்கி வச்சிருக்காரு. தலைக்கே இது படம் எப்படின்னா அது சூப்பரா செம்மையா இருக்குது. இப்பதான் பார்க்க போறேன் படம் நல்லா. நீங்க கை காலெல்லாம் உதறும் உள்ள போனீங்களா? ஒரு பயங்கரமா இருக்குது. நீங்க பேசோட நான் வந்து பேசுவேன். ரெடியா இருக்கேன் ப்ரோ. தயவு செஞ்சு நீங்க வலிமை, துணிவு, விடாமுயற்சி, மேற்கொண்ட பாரு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து மெசேஜ் சொல்ற ஒரு படமா தயவு செஞ்சு அஜித் சார் என் தெய்வமே கடவுளே நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க நடிக்காதீங்க. ஏன்னா என்னதான் மக்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் மக்கள் திரும்ப போறது கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நல்ல மனுஷனா இந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி அவர் வச்சு இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. எப்ப யாருப்பா அந்த டைரக்டர்? அவர் என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு, ஒரு சந்தானம், ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஒரு மாஸ் படம்னு சொல்லிட்டு ஃபுல்லா காமெடியா பண்ணிட்டாங்களா படத்துல? இல்லப்பா அது படமே இல்லை. அவங்க வீட்டில் எல்லா சீனையும் பார்க்குற மாதிரி இருந்தது. கதை எதுவுமே இல்லை. ஓவராலா எதுவுமே இல்லை. படம் நார்மலா தான் இருக்கு. பாவம் ஜனங்க ரொம்ப கஷ்டம். இந்த முன்னாடி படம் மார்க் ஆண்டனி படம் பாத்தீங்களா? என்ன படம்? மார்க் ஆண்டனி. இவரோட டைரக்டரோட முன்னாடி படம் அது அந்த மாதிரி இல்லையா? நான் பார்த்தேன் அதை. அது நல்லா இருந்தது. சரி நடிப்பு அஜித் நடிப்பு நான் தான் அவர் நடிக்கிறாரு. ஆனால் டைரக்டர் சரியில்லைன்ட்டு. அவர் டைரக்டர் என்ன கொடுக்குறாரு அவர் செய்ய போறாரு. அவர் காமெடி பண்ண சொன்னாரு, காமெடி பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எதுவும் இல்லை, கஷ்டமா இருந்தது. சிரிப்பு கூட வரலையா படத்துல? தலையெடுத்தான்னு பார்த்தாங்க எல்லாரும். சரி வெளியே தொண்டை போயிடுச்சு உள்ள. இதுக்கும் அடுத்த ஷோ போகிறேன். இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்னா நம்பாள் எங்க கொரியன்லாம் போய் கெத்து காமிச்சிருக்காரு. நம்ம ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர்லாம் படத்துல வர்றாரு. எந்த ப்ரொஃபஸர்? உங்க காலேஜ் மணிஷ் ப்ரோ. ஓகே காலேஜ் ப்ரொஃபஸரானு கேட்குறீங்க ப்ரோ. ஓகே மியூசிக்ல எப்படி தலை போட்டிருக்காரு? மஜாவா இருக்கு. சத்தியமா வேற மாதிரி இருக்கு படம். ஆனால் சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு தரமான படம் இதுதான். ஏகேவோட பெஸ்ட் படம். மங்காத்தா அதோட டபுள் மடங்கா இருக்கு. படம் எப்படி தலை? சூப்பரா இருக்கு. ட்ரிபியூட் டு ஃபேன்ஸ். செமையா இருக்கு. ஃபேன் பேஸ் மூவி தான். ஸ்டோரியா பார்க்கணுமா இல்ல ஸ்டோரியா பார்க்கலாம். மார்க் ஆண்டனி பார்த்திருக்கீங்களா? ஆமா. அந்த டைப் தான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ரொம்ப பிடிக்கும். டைம் டிராவல் இந்த மூவில டைம் டிராவல் அது கிடையாது. அதெல்லாம் இது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ரெஃபரன்ஸ் தான். அவரோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அதே வருது. படம் ஃபுல்லா கத்துற மாதிரி தான் இருக்கு. எந்தெந்த மூவி ரெஃபரன்ஸ்லாம் வருது? எல்லா படம் இருக்கு ப்ரோ. சிட்டிசன் இருக்கு, தீனா இருக்கு, மங்காத்தா இருக்கு, ஆரம்பம் இருக்கு, வாலி இருக்கு, தீனா இருக்கு. எல்லா மூவி ரெஃபரன்ஸ் அவரோட திரும்ப கண்டினியூ ஆகுது. ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. செம்ம செலிப்ரேஷன். சிம்ரன் த்ரிஷா அவங்க கேமியோல எப்படி இருந்தது? சிம்ரன் கேமியோ நல்லா இருக்கு. த்ரிஷா வந்து ஓகே நார்மல் தான், பெருசா இல்ல. சிம்ரன் கேமியோ சூப்பரா இருக்கு. அந்த வாலியோட டோன் வருது. அந்த பாட்டு ஒன்று வரும்ல, அந்த விசில் சாங் ஒன்று வருமே, அது வந்து தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க என்ட்ரி. பிலிபிலி மியூசிக் அது பயங்கரமா இருக்கு. ஓகே. இந்த மார்க் ஆண்டனி படத்துல எஸ்ஜே சூர்யா அந்த சில்க் சீன் ஒன்று வரும்ல, அதுல ஒரு பூம் ஆகும் பாருங்க படம். அந்த மாதிரி பூம் ஆகுது அந்த பிலிபிலி வரும்போது. சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ராடனரி. சூப்பரா இருக்கு. அவ்வளோ கத்திட்டீங்க இல்ல? அவ்வளோ கத்தல உள்ள படம் ஃபுல்லாவே மாசம் வச்சு எப்படி ப்ரோ? படம் அதாவது படத்துல மாசம் இருக்குன்னு நினைச்சுதான் நாங்கள் வந்தோம். ஆனா மாசம் தான் படமே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு படம். எப்படி சொல்றது? அடி சாருக்கு ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு நீங்க வலிமை, துணிவு, விடாமுயற்சி, மேற்கொண்ட பாரு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து மெசேஜ் சொல்ற ஒரு படமா தயவு செஞ்சு அஜித் சார் என் தெய்வமே கடவுளே நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க நடிக்காதீங்க. ஏன்னா என்னதான் மக்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் மக்கள் திரும்ப போறது கிடையாது. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி குட் பை டக்கில நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அஜித் சார் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால அடுத்த படமும் ஆதித்ய ரவிச்சந்திரன் எடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு சீன் பை சீனா பியூர் ஃபேன் பாய். படம் முழுக்க ஃபேன் பாய் தான். மியூசிக்ல தெரிய விட அனிருத்தோட நல்லா இருக்கு. ஜீவ் பிரகாஷ் பண்ணது அனிருத்தோட இல்லப்பா, யுவன் சங்கர் ராஜா தலையை தூக்கி கொண்டாடி தீனா, பில்லா, ஏகன், மங்காத்தா, பில்லாட்டு அந்த மாதிரி குட்டாடாக்கல ஜீவ் பிரகாஷ் அப்படியே செதுக்கி இருக்காப்புல. அப்படியே பீஜம் அப்படியே அப்படியே அலர்ந்து அப்படியே பீஜம் ஏகேன் கத்தமான எப்படி இருந்தது? அந்த ஏகேன் பயங்கரமா இருக்குது.
ப்ரோ ஏகே ஏகே இல்ல ப்ரோ கத்தி வைப் பண்ணல. ஓகே அவரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க நீங்க தலை சட்டை மாதிரி இருக்கு ஃபுல்லாவே. ஆமா ப்ரோ ஆதிக்கு வச்சவங்க தான் ஃபேன் பாய் கிடையாது ப்ரோ. நாங்களும் ஃபேன் பாய் தான். நாடி நரம்பு சத புத்தி ரத்தம் எல்லாத்தையும் ஊறி போன ஒரு பேர் அஜித் குமார். ஓகே உங்க நேமே அஜித் குமார் தானே ப்ரோ என் பேர் சத்யா ப்ரோ. ஓகே அஜித்னு பேரே வச்சலாம் அஜித் அறிய முடியாதுல்ல. இல்ல கேட்டேன் உங்க நேம் அஜித் குமார் சொன்னேன். இல்ல என் பேர் சத்யா. இல்ல இந்த சட்டை போடுறதுனால அஜித் முடியாதுல. 1000 பேர் அஜித் ஆக முடியாது. தலைகீழ நின்றாலும் தலை ஆக முடியாது. தலை தான் என்னைக்குமே தமிழ் சினிமான ஒன்று இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலை. அவர் மட்டும் தான் தலை. விடாமுயற்சியில் என்ன விட்டாரு எனக்கு புரியல. அதான் சொல்றேன் வலி அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற படத்துல அஜித் சார் இந்த மாதிரி நடிக்க வேண்டாம்ன்றான். இந்த மாதிரி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு வைபான முழுக்க மாஸ் மட்டுமே உள்ள படத்துல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹீரோ. அவரு கூட்டு போயிட்டு மக்களுக்கு மெசேஜ் சொல்றோம் வேணாம். நாங்க வேணாம். ஏன்னா ஏன் திரும்ப மெசேஜ் சொல்ல வேணாம்ன்றா அவரு அஜித் சார் வாழ்றாரு. அவர் லைஃப் ஸ்டைல் ஒரு வாழ்க்கை. அவர் வாழ்க்கை முறையே எங்களுக்கு அவர் மெசேஜ் சொல்றதுதான். அவர் என்ன சொல்றாரு, முதல்ல குடும்பத்தை பாருங்க, பிறகு நேரம் இருந்தா படத்தை வந்து பாருங்கன்னு சொல்றாரு. வாழ விடு அவ்வளவுதான் தலையோட தத்துவம். அவ்வளவுதான். யாரையும் தூக்கி விடுவாங்க வளர்த்து விடுவாங்க. வேணாம் உழைக்கி விட்டாலே அவங்களா போயிடுச்சுப்பாங்க. இதான் தலையோட படம் எப்படி படம் சூப்பரா இருக்கு தலைவா. சான்ஸே இல்ல, செம்மையா இருக்குது படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கலாம். பேசா இல்ல ஃபேன் பேசா ப்ரோ இது கதை நல்லா இருக்கு. அஜித் சார் நடிப்பும் செம்ம சூப்பரா இருக்கு தலைவா. டைம் டிராவல் அந்த மாதிரி இருக்கா? அந்த டைம் போறதே தெரியல தலைவா. சூப்பரா இருக்கு தலைவா. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கா பேசவே முடியல ப்ரோ. தொண்டெல்லாம் வலிக்குது ப்ரோ. கத்தி அவ்வளவு ஃபுல்லா போயிடுச்சு. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஒரு 10 வருஷத்துக்கு எங்களுக்கு இந்த படமே போதும். அந்த அளவுக்கு படம் வந்துட்டு தலை வந்துட்டு அருமையா இருக்காரு. அவ்வளவு அழகா இருக்காரு. விடாமுயற்சியில விட்டத பிடிச்சிட்டாரா? விடாமுயற்சி இல்ல, தலையோட கேரியர் பெஸ்ட் இது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபீஸ்ட் கொடுத்துருக்காரு. வேற மாதிரி பண்ணிட்டாரு. மியூசிக்ல என்ன ப்ரோ உடம்பு முடியல ஆக்சுவலா நல்லா மாத்திருக்காங்க. அவர் அழகு ப்ரோ. அவர் ஆண் அழகன். அவர் எந்த கெட்டப் போட்டாலும் அழகா இருப்பாரு. அவருக்கு நீங்க என்ன கெட்டப் கொடுத்தாலும் அழகா இருப்பாரு. அப்படியே லட்டு மாதிரி இருக்காரு படத்துல. செம்ம சந்தோஷமா இருக்கு. பின்னிட்டாரு. ஒரு ஃப்ரேம் ஷாட்டும் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் மாதிரி சும்மா அப்படியே மாசா காட்டியிருக்காங்க. ஒரு சீன் ஒரு காஸ்டியூம் செதுக்கி இருக்காப்ல ஆதிக்கு. இன்டர்வெல்ல விஜயோட ரெஃபரன்ஸ் வருது. அது எப்படி? தலையோட ஃப்ரெண்டு. அதனால வந்து தளபதி தலை 2 பேருமே ஒண்ணுதான். அதனால எல்லாருமே இனிமே ஒண்ணுதான். சூப்பரா பண்ணிருக்காரு. படம் செம்ம தருமையா இருக்கு. இது வரைக்கும் யார் முக்கிய சொன்னாங்களோ எல்லாருக்கும் ஒரு அடி குத்துட்டாரு அஜித். ஏகேனா ஏகே தான். எல்லா படத்தோட தூக்கி சாப்பிட்டாருன்றீங்க. எல்லா படம் இதுக்குமே எத்தனை படம் வந்தாலும் இந்த படத்துக்காக நீ எகிரா ஆகுது. சூப்பரா பின்னி மியூசிக். ஐயோ கூப் சோம்ஸ் ஆகுது. கையெல்லாம் உதறது எனக்கு. தட்டுறதுக்கு வாய பாருங்க. ஐயோ சொல்றதில்ல. நீங்க படத்தை பாருங்க. ஒரு சீனு செதுக்கி வச்சிருக்காரு. தலைக்கே இது படம் எப்படின்னா அது சூப்பரா செம்மையா இருக்கு. இப்பதான் பார்க்க போறேன். படம் நல்லா நீங்க கை காலெல்லாம் உதறும் உள்ள போனீங்களா ஒரு பயங்கரமா இருக்குது. நீங்க பேசோட நான் வந்து பேசுவேன். ரெடியா இருக்கேன் ப்ரோ. பிளாக் பஸ்டர் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா ஸ்டோரி பேஸ் நல்லா இருக்கா இல்ல ஃபேன் பேஸ்க்கு? ஸ்டோரி பேஸ்லாம் இல்ல, அது ஒரு மிக்ஸ் தர. எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்டோரியும் இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரியும் இருக்கும், ஃபேனுக்கும் இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கு. வேற லெவல் படம். வேற லெவல் படத்தை பத்தி படம் வேற லெவல் தலைவா. செம்மையா இருக்கு படம். ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரையும் செம்ம ஸ்பீடா போகுது. செம்ம கூஸ் பம்ப்ஸ். ஃபேன்ஸுக்கு ஃபீஸ்ட் தான். வேற லெவல் படம். எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. வர மாதிரி தல. செகண்ட் ஷோக்கு வெயிட்டிங். படம் எப்படி தல? படம் வேற மாதிரி இருக்குதுண்ணா. அப்பா இந்த விடாமுயற்சி எப்படி நாங்கள் சைலண்டா வந்து போனோம். ஆனா அது கூட அப்பா என்ன சீன் படத்துல அவ்வளோ ரெஃபரன்ஸ் பிஜிஎம் ஜிவி எல்லாம் போட்டு செதுக்கியிருக்காப்ல. ஃபேன் பாய் சம்பவம் ஜிவிஎம் அடுத்தது இவர் தான். ஒரு வாய்ஸ் வருதுல, அது எப்படி இருக்குது? ஓ ஏகே வாய்ஸா? அது மட்டும் இல்ல, நிறைய இருக்குது. நான் படத்துல படமே அப்படியே அஜித்தா கத்தனவனா ஏகே தான் கத்துவான். எங்களுக்கு பிஜிஎம்லாம் வேணாம். பழைய பாட்டு போதாவே போதும். ஃபுல்லா பழைய பாட்டு போட்டு ஓயோ அப்படியே ஆப்போசிட்னா ஜிவி செதுக்கியிருக்காப்ல. நான் ஜிவி படம் எதிர்பார்க்கல. அனிருதே மிஞ்சாப்ல பிளேஸ்மெண்ட் பக்காவா சார். அனியோட ஜிவி நல்லா பண்ணிருக்காங்க. அனியோட நான் அப்படியே எதிர்பார்த்து
எதிர்பார்த்தே வரல. ஏன்னா போன வாட்டி வந்து ஆயிடுச்சா சைலண்டா வந்தோம். ஆனா உள்ள போய் எல்லாத்துமே நின்று தானே இருக்கணும். அப்போ ஜிவி மிஞ்சிட்டாருண்ணா. ஆனா இப்படி எதிர்பார்க்கல. வயசுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு உள்ள கட்டியிருக்கோன்ட்டு. நான் போகும்போது வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு சரியான ட்ரீட். சரியான எல்லாரும் மறக்காம வந்து தியேட்டர்ல பாருங்க. தயவு செஞ்சு ஓடிடில பார்க்காதீங்க. எல்லாம் தியேட்டருக்கு வாங்க. தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. 100% சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அவங்க தட்டுறோம் கண்டிப்பா.